எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோயிலோட வரலாறு நம்ம பார்க்கலாங்க. அவர் உருவான கதையை நம்ம பார்க்கலாங்க. பாண்டி முனீஸ்வரர் சிவபெருமானின் உக்கிரமான வடிவமாக பக்தர்களை தீய சக்தியிலிருந்து காக்கும் எல்லை தெய்வமாக கருதப்படுகிறாருங்க. இவர் மதுரை ஆண்ட பாண்டி மன்னன் ஒருவரின் மறுபிறவி என்று, பாண்டியர்களின் நாட்டை முற்காலத்தில் காவல் காத்தவர் என்று ஆன்மீக மற்றும் கிராமிய புராணங்களில் கூறப்படுதுங்க. பாண்டி முனீஸ்வரனோட வரலாறை நம்ம பார்க்கலாங்க. மதுரைக்கு அருகில் உள்ள பகுதியில் ஆண்ட பெரியசாமி வள்ளியம்மாள் தம்பதியருக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை. அவர்களுக்கு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தனாருங்க. இதன் பலனாக அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்க. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி ஒரு நாள் திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. அப்போது ஊரில் இருந்த ஒவ்வொரு மீது இறங்கி அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாருங்க. அந்த தெய்வம் சக்தி நான் வேறு யாருமில்லை, மதுரை நகரை காத்த பாண்டிய மன்னன் தான் என்று சொன்னாருங்களாமாங்க. மீண்டும் ஈசன் வழிபாடு முனிவராக இங்கு வந்துள்ளேன் என்று சொன்னாருங்களாமாங்க. அன்று முதல் அவர் பாண்டி முனீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாருங்களாமாங்க. முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனுக்கு இருக்கும் ஞானத்தை வழங்குறாருங்களாமாங்க. தமிழகத்தில் பாண்டி முனீஸ்வரர் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் மதுரையில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்கங்க. மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லும் வழியில் மேலமடை பகுதியில் இந்த பாண்டி கோயில் அமைந்துள்ளதுங்க. இக்கோயிலுக்கு சுருட்டு, சாராயம் மற்றும் அசைவ உணவுகளை படைக்கலாம்ங்க. இது தீய சக்திகளை அழித்து செய்வனை நீக்கி காவல் தெய்வமாக இவர் விளங்குறாருங்க. நான் இந்த கோயிலை எப்போவுமே வருடம் முழுசும் எல்லாம் வேண்டுதலுக்காக கெடா வெட்டி சாமி கும்பிடுவாங்க. எல்லா வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுவாங்கங்க. நன்றி, வணக்கங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலில் குழந்த வர வேண்டி எல்லோரும் தொட்டில் கட்டுறாங்கங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இங்கே வேண்டுனா கண்டிப்பாக குழந்த கடவுளர்களால் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்.